ஏன் உன்னை எதிர்க்கிறார்கள்? why do people oppose you? சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே பிடிக்கல, சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்க, சிலருக்குலாம் உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது, உன்னை பார்த்தாலே பிடிக்கல. every time they want to oppose you. அதற்கான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு தடவை நீ வாழ்க்கையில விழும்போதெல்லாம் நீ விழுந்துருவேன்னு யோசிச்சா கர்த்தர் கரம் எப்பெல்லாம் நம்ம விழுறோம்னு யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் கரம் நம்மள வந்து தாங்குது. ஐயா, நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டாரோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துலோ இல்ல சில இடத்துல புதுசா போற இடத்துல கூட சிலர் நம்மள கட்டி பிடிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா God is working in our life. எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மள கனம் படுத்துறல அவர் அப்படியே 100% ஷூரா இருக்காரு. அநேகருக்கு நம்மள ரோல் மாடலாக, அநேகருக்கு நம்மள கர்த்தர் சாட்சியா வைத்துக் கொண்டிருப்பதால அநேகர் நம்மளை எதிர்க்கிறார்கள். நம்ம சொல்ற காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம சாட்சி அவர்களுக்கு பிடிக்கல. அதனால இன்றைக்கு நிறைய பேர் நீ இருக்கிற இடத்துல உன்னை எதிர்த்தா நீங்க டிப்ரெஸ் ஆயிடாதீங்க. It is not our job to impress our haters. நம்ம ஹேட்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்றது நம்ம ஜாபே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எதிர்க்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இன்னைக்கு என்ன போனெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்காக நம்ம வாழணுங்க. நிறைய பேர் நம்ம சாட்சி நிமித்தமே நம்மளை எதிர்ப்பார்கள், ஆனால் அவர்கள் எதிர்ப்பது நிமித்தமே கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார்.